ஒரு கடன், ஒரு எதிரி, ஒரு வழக்குகள் இதெல்லாமே தானே மன அழுத்தமாக மாறுது. நமக்கு நல்லது நடக்கும்போது மனம் சந்தோஷமாகுது, துக்கங்கள் நடக்கும்போது மனம் அழுத்தமாக மாறுது. ஒருத்தரை பிரிகிறோம், ஒருத்தரை இழக்கிறோம், ஒருத்தரை அவருடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த உறவுகளுடைய பொறுப்புகளை எல்லாம் மகர ராசிக்காரர்கள் தலையில் தூக்கி வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனாலதான் இதை குடும்ப பொறுப்பு ராசி. பொது இடத்தில் புது வீடு கட்டி குடியிருப்போம் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறுவதே கிடையாது. அந்த நேரம் பார்த்து பங்காளிகள் பகைவரும் சொந்த கூட பிறந்த ஒரு தட்டுல ஒரு வீட்டுல ஒரு இடத்துல வளர்ந்த இரத்த சம்பந்தத்திற்கு நான் செய்யக்கூடிய உதவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு தெரியாம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டுட்டனையா. ஆக மகர ராசிக்காரர்களை பாராட்டுவதற்கு ஆட்கள் கிடையவே கிடையாது. பாராட்டிற்காக ஏங்கி மன அழுத்தத்திற்கு மகர ராசிக்காரர்கள் ஆளாகி ஒரு கட்டத்தில் எவனுண்டும் பாராட்ட வேணாண்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு மகர ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள். மகர ராசிக்காரர்களை பாராட்ட வேண்டும் என்றால் இனி ஒருவர் பிறந்துதான் வரணும்.